அனைவருக்கும் வணக்கம். டிஎன்யூஎஸ்ஆர்பில சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஸோ, அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமில வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம். கமாண்டோ டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லி இதுக்கு நம்ம பேர் வச்சிருக்கிறோம். ஸோ, மொத்தம் எத்தன டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மொத்தம் 41 பிளஸ் தேர்வுகள் வந்து நம்ம இதுக்கு வந்து வைக்க போறோம். 41 பிளஸ் டெஸ்டஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஒவ்வொரு டெஸ்ட்டும் 140 கொஸ்டின்ஸ். இப்ப நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பியோட பேட்டர்னே 140 கொஸ்டின் தான் ஓப்பன் கோட்டாக்கு. ஸோ, அதே மாரி நம்ம ஒவ்வொரு டெஸ்ட்டும் 140 கொஸ்டின் வைக்க போறோம். 70 மார்க், அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 1/2 மார்க் வீதம் 70 மார்க்குக்கு வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ, எக்ஸாமோட டியூரேஷன் வந்து 2 1/2 மணி நேரம். சரிங்களா? ஆஸ் பெர் டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன பேட்டர்னோ அதே மாரி தான் இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். என்னைக்கு இத ஸ்டார்ட் பண்றோம்னா, 26/4/2025 வரக்கூடிய 26ஆம் தேதி, ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமை மாரி, வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே மாரி இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ, இந்த டெஸ்ட் உடைய பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். இது அதனுடைய அப்ஸ்ட்ராக்ட். நம்ம டெஸ்ட் பிளானோட அப்ஸ்ட்ராக்ட் இது. என்டையர் சிலபஸும் கொஞ்சம் கொஞ்சமா எளிமையா படிக்கிற மாரி தான் இந்த டெஸ்ட் வந்து போட்டிருக்குது. ஸோ, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் இருக்க போகுது நமக்கு. ஸோ, நமக்கு எஸ்ஏ பொறுத்த மட்டும் பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு நடக்கும். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு மெயின் எக்ஸாமினேஷன் சொல்லி நடக்கும். ஸோ, மெயின் எக்ஸாமினேஷன்ல 2 பார்ட் இருக்கும். பார்ட் ஏ, பார்ட் பி. பார்ட் ஏ பொறுத்தமட்டில நமக்கு வந்து ஜெனரல் நாலேட்ஜ்ல இருக்கும். ஸோ, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சயன்ஸ் சப்ஜெக்ட்டும், ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட் ஃபுல்லா கவர் ஆகும். பார்ட் பிய பொறுத்தமட்டில நமக்கு சைக்காலஜி டெஸ்ட்டு. ஸோ, அதுல வந்து தமிழு, இங்கிலீஷு, அப்புறம் வந்து ரீசனிங்கும், மேத்ஸும் வந்து நமக்கு வந்து இங்க கவர் ஆகும். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜெனரல் நாலேட்ஜ பொறுத்தமட்டில பிசிக்ஸ், சரிங்களா? சயன்ஸும் ரொம்ப முக்கியம் தாங்க. பிசிக்ஸ பொறுத்தமட்டில நம்ம இது எல்லாமே ஸ்கூல் புக்க பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கிறோம். ஸோ, 6லருந்து 10 வரைக்கும் என்டையர் ஸ்கூல் புக் படிக்கிற மாரியும், 11த், 12த்ல செலக்டிவா எங்கெல்லாம் கொஸ்டின் ஏரியா, பாக்ஸ் ஏரியா மட்டும் படிக்கிற மாரி போட்டிருப்போம். ஸோ, இப்ப பிசிக்ஸ்ல மொத்தம் 5 யூனிட் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். 1 ரிவிஷன் டெஸ்ட். ஸோ, 5 யூனிட் டெஸ்ட்க்கு அப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். கெமிஸ்ட்ரிய பொறுத்தமட்டில 4 யூனிட் டெஸ்ட், 1 ரிவிஷன் டெஸ்ட். பயாலஜிய பொறுத்தமட்டில 7 யூனிட் டெஸ்ட்டும், 1 ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். என்வைரன்மென்டல் சயன்ஸ பொறுத்தமட்டில 3 யூனிட் டெஸ்ட், 1 ரிவிஷன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். டயட் அண்ட் நியூட்ரிஷன பொறுத்தமட்டில 2 யூனிட் டெஸ்ட்டும், அதுக்கு வந்து ஃபுல் டெஸ்ட்ல கொண்டு வந்துருவோம் அத. ஸோ, இது எல்லாமே நமக்கு இப்ப குடுத்திருக்கக்கூடிய டாபிக் சிலபஸ் அடிப்படையில தான் நம்ம வந்து போட்டிருக்கிறோம். அப்புறம் என்டையர் ஜெனரல் சயன்ஸும் சேர்த்து, எல்லாமே சேர்த்து ஒரு 5 ஃபுல் டெஸ்ட்டும் வைக்க போறோம். இப்ப இதுலயே நமக்கு வந்து என்டையர் சயன்ஸுமே நல்லாவே கவர் பண்ணிறலாம். கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு படிச்சு ஃபுல்லாவே கவர் பண்ற மாரி குடுத்திருக்கிறோம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரிய பொறுத்தமட்டில ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ல ஹிஸ்டரியில 9 யூனிட் டெஸ்ட் இருக்கும். 1 ரிவிஷன் டெஸ்ட்டும். ஜியோகிராஃபில 7 யூனிட் டெஸ்ட், 1 ரிவிஷன் டெஸ்ட். இந்தியன் பாலிட்டில 5 யூனிட் டெஸ்ட்டும், 1 ரிவிஷன் டெஸ்ட்டும். எக்கனாமிக்ஸ்ல 5 யூனிட் டெஸ்ட், 1 ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிற மாரி போட்டிருக்கிறோம். அப்புறம் கரண்ட் அஃபேர்க்கு ஒரு 7 கரண்ட் அஃபேர் டெஸ்ட் வந்து யூனிட் வாரியா வந்து வைக்க போறோம். இது போக உங்களுக்கு ஹோம் டெஸ்ட் வேற குடுப்போம். அதாவது நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எஸ்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய எஸ்சிஆர்டி கேப்ஷன் சொல்லக்கூடிய, அதுல என்னென்ன கொஸ்டின்லாம் எஸ்சிஆர்டி புக்ல இருந்து கேட்கலாமோ, அது எல்லாத்தையும் ஒரு பண்டில் மாரி கிரியேட் பண்ணி பிடிஎஃப்பா உங்களுக்கு வந்து ஒரு 5 ஹோம் டெஸ்ட்டும் புரொவைட் பண்ணிருவோம் நம்ம. சரிங்களா? இது எல்லாமே பார்ட் ஏல வந்துரும். பார்ட் பிய பொறுத்தமட்டில நமக்கு வந்து தமிழ்ல 10 கொஸ்டின் கேட்பான். இங்கிலீஷ்ல 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ, தமிழுக்கு ஒரு 22 யூனிட் டெஸ்ட்டும், இங்கிலீஷ்க்கு ஒரு 27 யூனிட் டெஸ்ட்டும், தமிழுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டும் வச்சுருவோம். அது மாரி சைக்காலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 11 யூனிட் டெஸ்ட், மென்டல் அபிலிட்டிக்கு ஒரு 12 யூனிட் டெஸ்ட், சைக்காலஜிக்கு ஒரு 6 ரிவிஷன் டெஸ்ட், மென்டல் அபிலிட்டிக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாரி நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ, அடுத்து பார்ட் 1 தமிழ் தகுதி தேர்வுக்கு ஒரு 3 டெஸ்ட். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் பி சின்னு சொல்லி ஒரு 3 டெஸ்ட்டும், அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட். சரிங்களா? என்டையர் ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட் 1க்கு 100 கொஸ்டின் இருக்கும். நமக்கு தமிழ் தகுதி தேர்வுல 100 கொஸ்டின். பார்ட் 2ல 140 கொஸ்டின். ஸோ, இது 2யும் கம்பைன் பண்ணி நமக்கு ஒரு 3 ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ, ஒட்டுமொத்தமா 41 டெஸ்ட் இருக்க மாரி நம்ம வைக்க போறோம். ஸோ, அத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ, இது வந்து எக்ஸாம் பேட்டர்ன். இந்த எஸ்ஏ எக்ஸாம் உடைய பேட்டர்ன் சொல்லி பார்க்கிறப்ப, ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ, ஒரு ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல ஓப்பன் கோட்டா, டிபார்ட்மென்ட் கோட்டா 2 பேருக்குமே பார்ட் 1 தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் காமன் தான். 100 மார்க்குக்கு இருக்கும். பார்ட் 2வ பொறுத்தமட்டில ஓப்பன் கோட்டாக்கு ஜெனரல் நாலேட்ஜ், சைக்காலஜி டெஸ்ட், இது 2மே அப்ஜெக்டிவ் நேச்சர்ல 70 மார்க்குக்கு வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. 140 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே இங்க இங்க பார்ட் 2 எப்படி இருக்கும்னா, ஜெனரல் நாலேட்ஜ் இருக்கும், சைக்காலஜி, இவங்களுக்கு வந்து அந்த லா அண்ட் போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கிற மாரி இருக்கும். இவங்களுக்கு வந்து 170 கொஸ்டின் இருக்கும். 85 மார்க்குக்குன்னு. இந்த ஸ்டேஜ்க்கு அப்புறம் நமக்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், அப்புறம் பிசிக்கல் மெஷர்மென்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வைவா வாஸ் இருக்கும். அதாவது இன்டர்வியூ இருக்கும். அது போக ஸ்பெஷல் மார்க்லாம் ஆட் பண்ணி ஒட்டுமொத்தமா 100 மார்க்குக்கு வந்து கொண்டு வருவாங்க.
அதனுடைய பேட்டர்னுடைய இதுதான் இங்க தமிழ், இங்கிலீஷ்ல நம்ம வந்து குடுத்துருக்குறோம். இதுக்கு அடுத்தபடியா இங்க வந்து நமக்கு வேக்கன்சி டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்குறோம். ஸோ இப்ப கரண்ட்டா ஓப்பன் கோட்டால மென்னுக்கு எத்தன, வுமென்க்கு எத்தன, தாலுக்கு தனியாவும், ஏஆர் தனியாவும் குடுத்துருக்குறோம். இது மாரி ஒவ்வொரு கோட்டா வாரியா நம்ம இந்த இடத்துல வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூஷன்ஸையும் குடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் என்ன குடுத்துருக்கோம்னா, நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ். லாஸ்ட்டா நடந்து முடிஞ்ச எஸ்ஏ உடைய 2023 நடந்து முடிஞ்ச எஸ்ஏல ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஒரு அனாலிசிஸ். இத வச்சு நீங்க படிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமா இருக்கிற மாரி குடுத்துருக்கோம். சயன்ஸ்ல ஒட்டுமொத்தமா 26 கொஸ்டின் வந்துச்சு. 26ல ஸ்பிளிட் அப் என்ன? பிசிக்ஸ்ல 11, கெமிஸ்ட்ரில 4, பயாலஜி 6, டயட் அண்ட் நியூட்ரிஷன்ல ஒரு 4, ஈகாலஜில ஒரு 1 அப்படிங்கிற மாரி குடுத்துருக்கிறோம். அதே மாரி ஆர்ட்ஸ்ல 37 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ, அப்ப பாலிட்டில ஒரு 10 கொஸ்டின், ஹிஸ்டரில 11, ஜியோகிராஃபில ஒரு 13, எக்கனாமில 3 அப்படிங்கிற மாரி குடுத்துருக்கிறோம் நம்ம. அதே மாரி சைக்காலஜில 60 கொஸ்டின்ஸ் எப்படி ஸ்பிளிட் அப் ஆச்சு? இது போக ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர் எப்படி ஸ்பிளிட் அப் ஆச்சு? அப்படிங்கிற மாரி நம்ம அங்க வந்து ஒரு டயகிராம் வந்து குடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் இப்ப என்ன சிலபஸ் கரண்ட் சிலபஸ் என்ன? அப்படிங்கிறத இங்க வந்து நம்ம குடுத்துருக்கிறோம் ஒரு 2 பேஜ். இத நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம டைரக்ட்டா டெஸ்ட் ஷெட்யூலுக்கு போயிரலாம். ஸோ ஒவ்வொரு நாளும் நமக்கு 140 கொஸ்டின்ஸ்க்கு வந்து வைக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 26/4/2025 சனிக்கிழமை ஆரம்பிக்க போறோம். ஸோ ஆர்ட்ஸ் டாபிக்க பொறுத்த மட்டும் ஃபர்ஸ்ட் 10த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய பாலிட்டி மட்டும் படிக்க போறீங்க. சயன்ஸ பொறுத்த மட்டும் 6, 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய பிசிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து படிக்கணும். எல்லாமே ஸ்கூல் புக் வச்சு தான் படிக்க போறோம். ஸோ இது 2ம் நமக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ்ல கவர் ஆயிரும். இது பார்ட் ஏ. இதுலருந்து 80 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். 40 மார்க்கு கன்வெர்ட் பண்ணி. அதே மாரி பார்ட் பிய பொறுத்த மட்டும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வந்து தமிழும் இருக்கும், இங்கிலீஷும் இருக்கும். ஏன்னா 2லயுமே 10, 10 கொஸ்டின் நமக்கு வெயிட்டேஜ் இருக்கனால, ஸோ தமிழ்ல 10ஆம் வகுப்பு தமிழ் 2 இயல் வந்து படிக்க போறோம். இங்கிலீஷ பொறுத்தமட்டில சினானிம்ஸ் மட்டும் படிக்க போறோம். இங்கிலீஷ்க்கு வந்து நமக்கு சோர்ஸ் வந்து நம்ம அகாடமியோட A3 புக் மட்டும் அதுல நம்ம வந்து எல்லாத்தையும் கன்சைஸ் பண்ணி குடுத்தாச்சு. ஸோ அத மட்டும் படிச்சாலே போதும். சைக்காலஜிய பொறுத்தமட்டில நம்பர்ஸும், சீரியஸ் கம்ப்ளீஷனும் வந்து நம்ம வந்து குடுத்துருக்கிறோம். இந்த 4ல இருந்து நமக்கு என்ன கேட்க போறோம் நம்ம 140 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். அதோட ஸ்பிளிட் அப் குடுத்தாச்சு. அடுத்து 2வது டெஸ்ட் சனிக்கிழமை நடக்கும். அடுத்து புதன்கிழமை. புதன்கிழமைன்னு சொல்லி பார்க்கிறப்ப ஆர்ட்ஸ்ல 9த் பாலிட்டி, சயன்ஸ்ல 6, 7 கெமிஸ்ட்ரி நடக்கும். கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பொறுத்தவரையில 10ஆம் வகுப்பு தமிழ்ல இயல் 3, 4ம் படிப்பீங்க. ஆன்டோனிம்ஸ் படிக்க போறீங்க. சைக்காலஜில ஒரு 2 டாபிக் வந்து குடுத்துருக்கோம். ஸோ இது மாரி இப்ப பாலிட்டி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. 10த் பாலிட்டி, 9த் பாலிட்டி, அதுக்கப்புறம் 8த் பாலிட்டி, அதுக்கப்புறம் 6, 7 பாலிட்டி, அதுக்கப்புறம் என்னன்னா ஒரு ரிவிஷன் பாலிட்டிக்கு 6லருந்து 10 வரைக்கும் என்டையர் பாலிட்டி ஒரு ரிவிஷன் பண்ணுவீங்க. ஸோ இது மாரி எல்லாத்துக்குமே ரிவிஷன் அடுத்தடுத்து வந்துரும். இப்ப சயன்ஸ பொறுத்தமட்டிலும் நமக்கு என்ன வருது? 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு பிசிக்ஸ் படிக்கிறீங்க. அடுத்து 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க. அடுத்து 6ஆம் வகுப்பு, 7ஆம் வகுப்பு பயாலஜி படிக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கு? 6, 7 சயன்ஸோட ரிவிஷன் இங்க வந்துரும். ஸோ இது மாரி ஒவ்வொரு டாபிக்குமே தனித்தனியா படிப்பீங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ரிவிஷன். ஸோ ரீகால் பண்றதுக்கு உதவிகரமா இருக்கிற மாரி இருக்கும். இது மாரி எல்லாத்துக்குமே ரிவிஷன் பிரகாரம் நம்ம வந்து போட்டுருக்கிறோம். இப்ப அடுத்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 10த் ஹிஸ்டரி வந்து நெறைய இருக்கனால 1லருந்து 4 சாப்டர் படிப்பீங்க. இங்க 10த் ஹிஸ்டரி 5லருந்து 10 சாப்டர் படிக்கிறீங்க. அடுத்து 9த் ஹிஸ்டரி ஒரு 5 சாப்டர். 9த் ஹிஸ்டரி ஒரு 6லருந்து 11. ஸோ இந்த மாரி ஹிஸ்டரி படிச்சுட்டே இருப்பீங்க. லாஸ்ட்ல ஹிஸ்டரியோட ரிவிஷன் வந்துரும். அதே மாரி சயன்ஸ் பேரலலா படிச்சுட்டே இருப்பீங்க. அதோட ரிவிஷன். ஸோ அகைன் படிச்சுட்டே இருக்கிற மாரி தான் அந்த ஷெட்யூல் இருக்கும். ஸோ அப்படி படிக்கிறப்ப உங்களுக்கு எதுவுமே மிஸ் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இது மாரி இந்த ஷெட்யூல் வந்து அப்படியே நம்ம வந்து போட்டுருக்கிறோம். கடைசியில கரண்ட் அஃபேரையும் வச்சாச்சு. கரண்ட் அஃபேர பொறுத்த மட்டும் மே இந்த 2025 மே அதாவது 2024 மேல இருந்து 2025 ஜூன் வரைக்கும் நம்ம வந்து கவர் பண்ற மாரி இந்த சயன்ஸ் வந்து கரண்ட் அஃபேரையும் நம்ம உள்ள கொண்டு வந்தாச்சு. இங்கிலீஷ பொறுத்தமட்டிலும் நம்ம ஒவ்வொரு டாபிக் வாரியா நம்ம உள்ள கொண்டு வந்திருக்கிறோம். அது மாரி சைக்காலஜில ரீசனிங் வந்துரும், மென்டல் அபிலிட்டி வந்துரும். இதெல்லாம் முடிச்சது போக, நமக்கு லாஸ்ட்ல தமிழ் தகுதி தேர்வு. டேட் போடாம இருக்கு. இதுக்கு உங்களுக்கு டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருவாங்க. ஸோ அதுக்கு பார்ட் ஏ தனியா, பார்ட் பி தனியா, பார்ட் சி தனியா, A3 புக்லருந்து வைக்கிற மாரி இருக்கும். இது போக ஹோம் டெஸ்ட் குடுப்பாங்க உங்களுக்கு. ஒரு 5 ஹோம் டெஸ்ட். எஸ்.சி.ஆர்.டி கேப்சூல். நம்ம எஸ்.சி.ஆர்.டி புக்லருந்து என்னலாம் கேட்க முடியுமோ, அத வந்து கொஸ்டின் பேட்டர்ன்ல உங்களுக்கு PDF-ஆ புரொவைட் பண்ணிருவாங்க. இது நீங்க எப்பயுமே கன்வீனியன்ட்டா உங்க டைமுக்கு போற மாரி, இதுலருந்தே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து கவர் ஆயிரும். அது போக ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒரு 3 டெஸ்ட் அப்படிங்கிற மாரி நம்ம ஆகஸ்ட் 14ஆம் தேதி மேபி ஆகஸ்ட்ல பரீட்சை இருக்கிற மாரி சொல்றாங்க. அத பொறுத்து ஆகஸ்ட் வரைக்கும் நம்ம வந்து போட்டுருக்கிறோம். ஸோ இதுல வந்து அதுக்கப்புறம் நமக்கு எக்ஸாம் தள்ளி போச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம வச்சுக்கலாம். அது இல்லாம இப்ப 11த், 12த்லயும் சில கொஸ்டின்ஸ் வந்து போன டைம் கேட்டிருந்தாங்க. அதுல செலக்டிவான டாபிக் மட்டும் குடுத்துருக்கிறோம். 11த் பாலிட்டில என்னென்ன டாபிக் படிக்கணும், 12த் பாலிட்டில என்னென்ன டாபிக் படிக்கணும். அந்த லெசன் நம்பரும் உங்களுக்கு வந்து குடுத்துருக்கிறோம்.
அதேமாரி எக்கனாமிக்ஸு, அப்புறம் சுவாலஜி. இது இதுல என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறத முக்கியமான டாபிக் மட்டும் கவர் பண்ணி குடுத்தாச்சு. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன்ல நம்ம வந்து குடுத்துருக்கிறோம். சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் இது எல்லாத்தையும் கவர் பண்ணி நம்ம அகாடமில ஒரு 4 செட் ஆஃப் புக்கா போட்டாச்சு. சப் இன்ஸ்பெக்டர பொறுத்தமட்ல. இந்த 4 புக் படிச்சாலே போதும். எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ அது போக உங்களுக்கு வந்து ஸ்கூல் புக் வச்சு படிச்சுட்டுருந்தாலும், அது உங்களுடைய கன்வீனியன்ட் தான். சரிங்களா? அந்த புக்ஸும் நீங்க வாங்குனா வாங்கிக்கலாம். இந்த டெஸ்ட் வந்து ஆஃப்லைன்ல நம்ம அகாடமி வழங்கும்னா தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், தென்காசி 7 இடங்கள்ல நடக்கப்போது. வரக்கூடிய 26ஆம் தேதியிலருந்து ஆன்லைன்லயும் இந்த டெஸ்ட்ட நீங்க எடுத்துக்கலாம். சுரேஷ் பாடசாலை வழியா இந்த டெஸ்ட்ட நீங்க ஆன்லைன்லயும் இந்த டெஸ்ட் பேட்ச்ல சேர்ந்துக்கலாம். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். எடுத்து பார்த்து பயன்பெறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.